ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் தான். என்னன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மள்ட்ட கேட்டாரு. இது எப்படி யூஸ் பண்றது? எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா நான் வந்து உங்களுக்கு கூட சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்ல வந்து அவரு யாரு என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு சென்டென்ஸ். அவர் யார் என்று எனக்கு தெரியல. சரிங்களா? இது ஒரு சென்டென்ஸ். இப்ப அவரு என்ன பேசுகிறார்? அவர் என்ன பேசுகிறார்? எனக்கு புரியவில்லை. அவர் பேசுகிறார் ஒரு சென்டென்ஸு. எனக்கு புரியல. இது 2 சென்டென்ஸ். புரியுதான்னு பாருங்க. 2 வாக்கியங்கள். அவர் பேசுகிறார், எனக்கு புரியவில்லை. அப்ப இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு ஒரு வேர்ட், ஒரு ப்ரொனவுன் தட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? அது என்ன இருக்கலாம்? வாட்டு, வென்னு, வேரு, ஹூ, ஹூமு, விச்சு. ஸோ இது எல்லாம் இந்த WH கொஸ்டின் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ற இந்த வார்த்தைகள், கேள்வி வார்த்தைகள், அதாவது கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அத 2 சென்டென்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது தட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். 2 வாக்கியங்கள ரிலேட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ்க்கு பேர் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸ் நான் இப்ப வந்து இங்கிலீஷ்ல சிம்பிளா யூஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. I am not able to understand. I am not able to understand what he speaks. Once again I am telling, I am not able to understand what he speaks. அவர் என்ன பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. புரிந்து கொள்ள முடியவில்லை. ரைட்டா? அப்ப 2 சென்டென்ஸ்லயும் வாட் யூஸ் பண்றோம். ஜெனரலா நீங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சார் வாட், வென், வேர்லாம் கொஸ்டின்ஸ் WH கொஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். கரெக்ட் தான். அது அங்க. இது சாதாரண வாக்கியங்கள்ல யூஸ் பண்ணும்பொழுது தொடர்பு படுத்தக்கூடியதுக்கு யூஸ் பண்றோம். 2 வாக்கியங்கள தொடர்பு படுத்தினா தான் இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சிம்பிள்ங்க. இன்னொருத்த இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிரியேட்டிவா. சரிங்களா? ஐ டோன்ட் நோ ஹூ ஷி இஸ். சிம்பிள். ஷி இஸ் அது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ ஷி இஸ். அவர் அல்லது அவள் யார் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா தட்ஸ் கரெக்ட். அப்ப அது 2யும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூ. சரிங்களா? இப்ப நம்ம நண்பர்லாம் கேட்டாரு ஆஃப்லைன்ல. ஹூம் எனக்கு எங்க யூஸ் பண்றதுன்னு கன்ஃப்யூஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஹூ, ஹூம். ஹூம்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வினைப்படு பொருள், செயல்படு பொருளா 2 வாக்கியத்துல வரும்பொழுது யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, யாரை, எவரை, எவர்களை, யாருக்காக, யாருடன். ஞாபகம் வச்சுக்கணும். ஹூம் எங்க யூஸ் பண்ணணும்னா, யாரை, யாருடன், எவர்களை, யாருக்காக, யாருடன். இந்த மாரி ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வருது, மீனிங் வருது அப்படின்னா, அங்க வந்து ஹூம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் சென்டென்ஸ் "ஹூம் டிட் யூ மீட் தேர்? ஹூம் டிட் யூ மீட் தேர் ஆன் எஸ்டர்டே?" அப்படின்னு கேட்கிறேன்.